ஹாய், நான் உங்கள் ஞானபாட்டி. இது வேடன் கதையில் 3வது பாகம். அப்போ அந்த பையனை வந்து பரிசலில் கட்டி விட்டுறான். இவன் ஆற்றுல போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கவன் திரும்பவும் அதே மாதிரி சொல்கிறான், என்ன எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேன், என்ன எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேன், அண்ணன் தூக்குங்க, அண்ணன் தூக்குங்க, அக்கா தூக்குங்கன்ட்டு கத்திக்கிட்டே போகிறான். உடனே ரொம்ப தூரம் போயிட்டான். போனால் அங்கே ஒரு ஆள் அதே மாதிரி அந்த கரைக்கு இருந்து விவசாயம் பண்ணுற ஆள் ஒரு ஆள், ஐயோ ஒரு பையன் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பின்ட்டு அவரும் அதே மாதிரி கம்பை போட்டார். போட்டு என்ன பண்ணார், கரைக்கு இழுத்துட்டார். கரைக்கு இழுத்து என்னாச்சு, ஏன் இப்படி தண்ணியில் போகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எங்கள் அப்பா என்ன இப்படி சம்பாதிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அனுப்பிட்டாவ அப்படிம்பான். அப்போ சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு எதுக்கு இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப சேட்டை பண்ணேன் வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணேன், அதனால் எங்கள் அப்பா அப்படி அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நீ என்கிட்ட வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரி நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சரி, நான் இப்போ வந்து வெள்ளரி விதை போடுறேன், விதை போட்டு வெள்ளரி காய்க்கிறதுக்கு வெள்ளரி விதை போட்டு ஊன்றேன், அப்படி ஊனியிருக்கேன், நீ அதை காவல் பார்த்துக்கிடணும், கோழி கிளி மயில் கிளி எதுவும் கிண்டிடாமல் பார்த்துக்கிடணும், காக்கா குருவி அந்த விதையை கொத்திடக்கூடாது பார்த்துக்கிடணும் அப்படிம்பாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பான். அப்போ சரின்னு அவனுக்கு அதேமாதிரி ஒரு சின்னதாக ஒரு குச்சியில் போட்டு அந்த குச்சிக்குள்ளே இருந்துக்க அப்போ இது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இவன் அதில் இருக்கான். அதில் இருந்துட்டு அதுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு அதை பார்த்துக்கிட்டு தண்ணி கிண்ணி பாய்ச்சிக்கிட்டு அவங்க 3 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கான். வெள்ளரி வளர்ந்து வருது. அப்போ இப்போ தாத்தா கேட்காரு, ஐயா இப்படி அனுப்பி வச்சுருக்காரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். என் பேர் பூவிருக்க பிஞ்சு திருவி அப்படின்னு சொல்லுவான். உடனே இது என்ன பேர் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே ஆமாம் ஐயா அப்படின்னா, அப்போ உடனே எப்படி கூப்பிடணும், அப்படி தான் கூப்பிடுங்க அப்படிம்பான். உடனே இது என்ன பூ இருக்க பிஞ்சு திருவி அப்படின்னு சொல்லிட்டு, சரியா உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுருவார். விட்டால் வேலை நடந்துகிட்ருக்கு. வேலை நடக்கு, அது நல்லா கொடி வீசுது. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சுற்றி வாரான் தோட்டத்தை நல்லா சுற்றி வந்துட்டு நல்லா தண்ணி பாய்க்கிறது வாங்குறது எல்லா இதுவும் அவனே பார்க்குறான். இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பையனை. ஆஹா நல்லா பார்க்குறான் பையன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவ இது நல்லா கொடி வீசி நல்லா பெருசாக ஆகிட்டு காய்க்கிற பருவம் வந்துட்டு அவ்வளவும் காய், அதாவது அம்மாசி பௌர்ணமி வந்தால் அந்த வெள்ளரி வந்து நல்லா பூ சிடன்னு பூ பூக்கும். அப்போ தான் பிஞ்சு இறக்கும்னு சொல்லுவாங்க. அம்மாசிக்கு பௌர்ணமிக்கு இறக்கும். அப்போ அதே மாதிரி இது நல்லா அவ்வளோ பூத்து கிடந்துச்சு. பார்க்கான். பார்த்தோன்னே தாத்தா சொல்கிறாரு, எப்பா நல்ல பூ நெருங்க பூவாக இருக்குது, அவ்வளோ பிஞ்சாக தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு இருக்காரு. மறுநாள் அதே மாதிரி வாராவே எல்லா இதுவுமே சித்தங்கானு பிஞ்சு இறக்கிட்டு பிஞ்சு கொஞ்சம் ஒரு சின்ன விரல் தின்னம். இப்போ நம்ம விரல் தின்ன வந்த உடனே அந்த நம்ம சுண்டு விரல் தின்ன வந்து நீண்டுட்டு கிடந்த உடனே அவர் சொல்கிறாரு, பிஞ்சு நிறைய இறக்கிருக்கு தம்பி, நல்லா பார்த்துக்கையா, நல்லா வியாபாரிட்ட கொடுத்தோம்னா நல்லா துட்டு கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னுறான். சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், அவர் தாத்தா அன்றைக்கி சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டார். இவன் என்ன பண்ணான், வயலுக்குள்ளே போனான். போய் அவ்வளோத்தையும் பார்த்தான். பிஞ்சு பூரா நல்லா செத்து அவ்வளோ நுள்ளிக்கணங்க கிடக்கு, தூள கிடக்கு. அவ்வளோத்தையும் பறித்தான். பறித்து நறுக்கு பொறுக்குன்னு அவ்வளோத்தையும் சவைச்சிட்டான். தாத்தா மறுநாள் அதே மாதிரி அவனுக்கு சாப்பாடை கொண்டுட்டு மறுநாள் வாராரு. வந்து அதே மாதிரி வந்து பார்க்குறாரு. இவர் பார்த்த இடத்துல பூரா பிஞ்சு இல்லை. அப்போ எங்கே பிஞ்சை காங்களே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா பிஞ்சே தெரியலையே அப்படின்னோடனே, இல்லை தாத்தா உள்ளே கிடக்குன்னா. கடைசியில் 2 நாளுக்குள்ளே தோட்டத்தில் அது இறக்குன பிஞ்சை பூரா அவ்வளோத்தையும் தின்னுட்டான் திரும்பி. உடனே இவர் திரும்ப வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா பிஞ்சே காங்கலை. அப்போ என்ன பிஞ்சு உருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே, பிஞ்சு புறம் பறிச்சுட்டேன் தாத்தா அப்படிமா. பிஞ்சு புறம் பறிச்சிட்டியா, எதுக்கு பறிச்சா அப்படின்னு கேட்டோடனே, நான் தான் சொன்னேனே தாத்தா, என் பேர் பூவிருக்க பிஞ்சு திருவினி, எனக்கு பிஞ்சு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் பிஞ்சை திருவிட்டேன். அடி பாவி, காயை பூராத்தையும் செத்துங்கான்னு கிடந்த பிஞ்சை பூரா தின்னுட்டியே, இனிமேல் இதை விளைய நீ இப்படி தானே பூக்க காய்க்க இப்படி தானே திருவி தும்பா, ஒன்றையும் போட்டு நான் திண்டத்துக்காக போட்டு உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவார். அதே பரிசலில் திரும்ப வச்சு கெட்டி என்ன பண்ணுவார், திரும்ப தண்ணியில் விட்டார். திரும்ப போகிறான். அதே மாதிரி சொல்லிட்டு போகிறான், எண்ணி எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேன், எக்க மரம் தூக்குங்க, அண்ணன் மரம் தூக்குங்க அப்படின்னே கத்திக்கிட்டு போகிறான். அங்கே வந்து ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் வந்து இவன் இப்போ தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனை, அந்த அரண்மனையில் வந்து ஒரு வண்ணா பிள்ளையும் துணி துவைப்பாங்க. அரசர் துணி மட்டும்தான் துவைப்பாங்க. அவங்க ஊர் துணி எடுக்க மாட்டாங்க.
எடுக்க மாட்டாங்க. அரசர் வீட்டில் என்னென்ன துணிகள்லாம் உழுதோ அந்த சிப்பாய்கள் துணி இப்படி அந்த இது துணிகளை மட்டும்தான் எடுப்பாங்க. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் போடுறேன்.